பிரபஞ்சம் மனிதர்கள் மட்டுமன்றி அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான இல்லமாக விளங்குகிறது. கைலையில் சிவபெருமானின் வேள்வியிலிருந்து குரோனி தோன்றினான். உலகின் உயிர்களை இரையாக தின்று குரோனி அச்சுறுத்தினான். பிரபஞ்சத்தை காக்க மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டார். மகாவிஷ்ணு தவம் இருந்து தனது தவசக்தியால் குரோனியை 6 துண்டுகளாக வெட்டி பூமியில் தள்ளினார். பூமியில் தள்ளப்பட்ட குரோனியின் 6 துண்டுகளிலிருந்து யுகங்கள் தோறும் குரோனி அரக்கனாக பிறப்பெடுத்தான். அப்போது மகாவிஷ்ணுவும் அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வதம் செய்தார். இந்த நிலையில்தான் கலியுகத்தில் 6வது துண்டில் இருந்து உருவான குரோனி உருவமில்லாமல் மக்கள் மனங்களில் கலியனாக குடிகொண்டான். அதனைத் தொடர்ந்து மும்மூர்த்திகளும் இணைந்து கலியை அழிக்க மகாவிஷ்ணு வைகுண்டர் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். இந்த நிலையில்தான் குமரி மாவட்டம் சாமித்தோப்பில் சான்றோர் குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள் என்று பெயர் சூட்டினர். பின்னர் சமூக அழுத்தத்தால் முத்துக்குட்டி என பெயர் மாற்றினர். அவர் விவசாயமும் பனைத்தொழிலும் செய்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார். 22 வயதில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். சீக்கிரம் குணமடைந்து விடுவாய். அம்மா வெயிலாளின் கனவில் மகாவிஷ்ணு தோன்றி திருச்செந்தூர் மாசி திருவிழாவிற்கு அழைத்து வருமாறு கூறினார். அதன்படி முத்துக்குட்டியை உறவினர்கள் உதவியுடன் திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றார் அவரது தாயார். திருச்செந்தூர் அருகே சென்றதும் இயக்கமற்று இருந்த முத்துக்குட்டி கடலுக்குள் இறங்கினார். கடலுக்குள் தவத்தில் நின்ற பொன்மகர லட்சுமியை தனது ஆதி உருவம் காட்டி நாராயணர் அரவணைத்தார். இதன் பயனாக மகர கருவறையில் பரப்பிரம்மம் பாலனாக உருவெடுத்து இருந்தது. அந்த வைகுண்ட பரப்பிரம்ம பாலனுக்கு சகல அதிகாரங்களையும் வழங்கியதோடு 1008 நாராயணரே பண்டாரமாக பள்ளி கொள்ளப் போகும் விஞ்சை பற்றி கூறப்பட்டது. தனது யுகக்கடமையை உணர்ந்த வைகுண்ட பரப்பிரம்ம பாலன் தந்தை விஸ்வநாராயணரிடம் பூலோகத்தில் தன் கடமையை செய்ய விடை வேண்டினார். உடனே விஸ்வநாராயணர் மகிழ்ச்சியடைந்து வைகுண்ட பரப்பிரம்ம பாலனை முன்னிறுத்தி அவர் பின்னால் விஸ்வநாராயணரும் அவருள் அடங்கிய சகல மூர்த்தியரும் விஸ்வ மகாலட்சுமியும் அவருள் அடங்கிய தேவியரும் ஒரே சொரூபமாகி முத்துக்குட்டி உடலை அடைந்தனர். அதுவே வைகுண்டர் அவதாரமாகும். அது நிகழ்ந்தது கொல்லம் ஆண்டு 1008 மாசி 20 ஆகும். மக்கள் இந்த நாளை வைகுண்டர் அவதார தினமாக கொண்டாடுகின்றனர். கடலிலிருந்து ஐயா வைகுண்டர் அவதாரம் வெளிப்பட்டது. அன்றைய நாள்தான் கொல்லம் ஆண்டு 1008 மாசி 20 ஆகும். மக்கள் இந்த நாளை வைகுண்டர் அவதார தினமாக கொண்டாடுகின்றனர். வைகுண்டர் வெயிலாள் அம்மையிடம் மட்டும் தான் அவரின் குழந்தை இல்லை என்று கூறி கடலுக்குள் நடந்ததை கூறினார். அங்கிருந்து மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி வைகுண்டர் தெச்சனம் நோக்கி புறப்பட்டார்.